கூட இருக்கிறவங்கள நல்லா சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைக்கிற துலாம் ராசிக்கு எதனால சார் கண் திருஷ்டி ஆக போகுது? அதாவது துலா ராசி கூட இருக்கிறவங்க ஓகே, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், எல்லார்ட்டையும் சந்தோஷமா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு குணம் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டிக்கு அதிக காரணமாக வருது. துலாம் ராசியை புகழ்ந்து பேசுவதற்கோ அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கோ ஆட்கள் என்பது ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதை குறை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நியாயப்படுத்துறதுக்கு, அதை நான் இப்படி இல்லை அப்படின்னு நிரூபிப்பதற்காக துலாம் ராசிக்காரர்கள் அதிகம் காயப்படுகிறார்கள். தன்னுடைய துல்லியத்தை, தாம் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை, தனக்கான நல்ல விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கே இவர்களுக்கு காலம் பத்தாமல் போயிடுது. அந்த நேரத்தில் இவர்கள் கடைபிடிக்கக்கூடிய உண்மை, நியாயம், சந்தோஷம் இதுதான் துலாத்திற்கு அதிகப்படியான திருஷ்டி பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஏன்னா நிரூபிச்சு காட்டிடுவாங்க. அந்த இடத்துல பொய், ஃபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் அப்படி இல்லை அப்படின்னு துளாராசிக்காரர்கள் தன்னுடைய துல்லியத்தை, தன்னுடைய நிதானத்தை கரெக்டாக கனகச்சிதமாக செஞ்சு முடிச்சுருவாங்க. அப்போ சவால் விட்டவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக பெறும். அந்த இடத்துல ஏதாவது குற்றம் சொல்லி இவர்களை கூண்டில் நிப்பாட்டிடலான்னு நினைக்கும் போது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லா ப்ரூஃபும் வச்சுருக்கமியான்னு காட்டும்போது பார்ப்பவர்கள் கண்ணுக்கு இவன் எப்படி அப்படி எஸ்கேப் ஆனா அப்படிங்கிற விஷயம்தான் துலாம் ராசிக்கு கண் திருஷ்டிக்கு முதல் படிக்கு முக்கியமான காரணமே.